இந்த ஜூலை கருப்பு ஜூலை என்பது இந்த நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதிலே ஒரு உரித்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இந்த கருப்பு ஜூலையிலே வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட தங்கண்ணா, குட்டுமணி அண்ணா, ஜெகன், நடேதேசாசன் ஏனையவர்களும், அதே நேரத்திலே எங்களுடைய பொதுமக்கள், படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் இந்த உயரியல் சபையிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் சார்பாகவும் எனது ஆழ்ந்த இரங்கலை செய்து கொள்ள விளைகின்றேன். ஆழ்ந்த இரங்கலை செய்து கொள்கிறேன். உண்மையிலே இந்த படுகொலை என்பது எங்களுடைய மக்கள் மனதிலே இன்றைக்கும் கருப்பு ஜூலை என்பதை பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த 83 கலவரம் முப்படைகளோடு துணையோடு அன்றில் இருந்த அரசு மிக இந்த நாட்டிலே தேசிய இனங்களான சிங்கள மக்களை தவிர ஏனையவர்கள் இந்த நாட்டிலே வாழ அருகதை அற்றவர்கள் என்பதை அந்த கருப்பு ஜூலை பறைசாற்றியது. அதே கருப்பு ஜூலையிலே தான் எங்களுடைய தமிழ் மக்கள் தாருக்குள்ளும் அரை உயிராகவும் படுகொலை செய்து அகதிகளாக யாழ்ப்பாணம் அனுப்புகின்ற, ஏனைய இடங்களுக்கு அகதிகளாக செல்லுகின்ற மிக துக்ககரமான கரிநாளாக இன்றைய அந்த கரிநாள் விளங்குகிறது. உண்மையிலே இந்த விவாதம் இந்த சபையிலே கொண்டு வந்ததற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் பல பேருக்கு இந்த 83 கலவரம் சம்பந்தமாக தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலே இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்திலும் கூட தமிழ், சிங்கள, அதாவது எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களும் குறிப்பிட்ட சிங்கள சகோதரர்களும் எங்களுடைய நேரம் நிறைவேறுகின்றது காப்பாற்றுகின்ற ஒரு நிலையை அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஊழல் ஒழிப்பு இப்படியான விஷயங்களிலே அரசாங்கம் கவனம் செலுத்துகின்ற இதே நேரத்திலே இந்த ஜூலை படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய ஸ்தாபகர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்றவர்களுடைய உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காடையர்களை இந்த ஜூலை மாதத்திலே, இப்பொழுதும் அந்த ஜூலை மாதத்திலே ஒரு சிறை கலவரம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த காடையர்களை உள்ளே அனுப்பி படுகொலை செய்யப்பட்ட அந்த 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 விசாரணை செய்து நியாயத்தை பெற்று தர வேண்டும் என்று இந்த இறந்த மக்களுடைய ஆத்மா சார்பாக உங்களிடம் வினயமாக கேட்கிறேன். அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த 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 அதை விசாரணை செய்து அதுக்கான ஒரு தீர்வை பெற்று தருமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே ஒரு நிமிடம் தாருங்கள். உண்மையிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தமட்டிலே இந்த ஜூலை மாதம் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு துக்க கரிநாளாக எங்களுடைய மக்கள், படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் எங்களை சாபர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகின்ற வாரமாக இருக்கிறது. அந்த வகையிலே எனக்கும் வாய்ப்பு தந்த உங்களுக்கும் எதிர்க்கட்சி மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.